ஊரா நினைப்பது சுலபம். கரைமேல் பிறக்க வைத்தாய் உங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தாய். கரைமேல் இருக்க வைத்தாய் உங்களை கண்ணீரில் குளிக்க வைத்தாய். கரைமேல் பிறக்க வைத்தாய். வாழ்க்கை எண்ணி எண்ணி நினைச்சு நினைச்சு அழுகு, நல்ல அழுகுடா. நீ என்பது ஓர் எழுத்து, நான் என்பது ஈரெழுத்து, காதல் என்பது மூன்று எழுத்து. என் பின்னால் வந்தது உன் தலை எழுத்துறா. டேய் 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 சின்ன வயசுல மாலதிக்கு பிடிவாத குணம் இருக்குது. என்ன குணம் தெரியுமா? சின்ன வயசுல பிடிவாத குணம் எனக்கு பிடிக்காத சொன்ன என்ன தெரியுமா? சத்தேல அதங்கிட்ட கூட வாழ்வேன், சொத்து இல்லாதங்கிட்ட இனிமே வாழ்வே இருக்க மாட்டேன். ஏன்டா அது தேவையில்லாம் சொத்துடா, இவன் எதுக்குமே இல்ல, எல்லாமே இவன் கட்டின தாலி இதோட எனக்கு தேவையில்லை. இன்று முதல் இவன் டைவர்ஸ். ஐ டோன்ட் கேர். நீ இன்னையோட டைவர்ஸ், இதுக்கு மேல நான் பர்மனன்ட். பர்மனன்ட் எதுக்கு? உனக்கு ஒரு ஆள் ஓட இல்ல, அதுக்கு கடைக்கு போனா போறேன். என் மல்லி சம்பளம் வாங்கிட்டு வாங்க இல்ல, உன் பாடி சாய்ட்டு எல்லாம் எடுத்துமே டைலர் கல்ல டைலர் சேரணும். எல்லாமே கீழ் போய்க்கிறது. டேய் கீழ் பாத்தேன்னா இல்ல காலத்தோட எதெல்லாம் அடிப்புனே தெரியாது. கட்டில போற பர்மனன்ட்ன்ற இப்ப அப்படியே ஓய்யோ தானேனே வேலைக்காரனா எங்க இருக்கணும் அங்கதான் இருக்கணும். மேல் வரப்பு கீழ் வரப்பு இல்ல, எல்லா வரப்பு இல்லாம ஆயி போதே. டேய் சத்தேல அதங்கிட்ட கூட வாழ்வேன், இனிமே சொத்து இல்லாதவன் எனக்கு தேவையில்லை. சொத்துக்கணும்னா பாரு வாழ்க்கை தெரியுமா எப்படி? டேய் காத்து வர நேரத்துல சுத்திக்கணும். ஆமா ஆமா, இந்த வயசுல இருந்தா அனுபவிச்சுக்கண்டா. அம்மாவுக்கு தேவை உல்லாசமான வாழ்க்கை, காரு ஏசி பங்களான்னு இருக்கணும். எவனா ஒரு 62 வயசு இருக்குமா, பணக்காரனா பார்த்தார பணம் இருக்கணும்டா. அம்மாவுக்கு தேவை பணம், மாலை பணம், மணி 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 மணி. உனக்கு தேவை பணம், குணம் வேணும். குணம் இருக்குடா, குணமா வாங்கி குணத்துக்கு குப்பையில் போடு. பணம் தான் முக்கியம். பணம் இருந்ததுன்னா பணம் வாழ்க்கைக்கு உல்லாசமான வாழ்க்கை. பணம் இருக்கணும்டா, பணம் 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 தான் போன பணத்துக்கு ஆளுலாம் பணமா தான் போனோம். அதனால இவன் எனக்கு தேவையே இல்லை. டைவர்ஸ் ஆயிட்டான், டைவர்ஸ் பண்ணிடுறேன். அடுத்தது எவனா புக்கிங் பண்ணிடுறேன் இல்லையா? உங்க லைசன்ஸ் போடுறா தானே என்ன போட்டு சொல்லலாமா? நம்ம போய் அக்கௌண்ட்ல ஆள் இருக்காங்கடா, அதனால உனக்கு தேவையில்லை. டேய் கோவிலுக்கு போனா அர்ச்சனை, இனிமே என்ன பார்த்தாலே உனக்கு பிரச்சனை. அர்ச்சனை எவ்வளவு வரனா பிரச்சனை. என்ன பார்த்தாலே தான் வந்தால சொன்னா நானா சொன்னேன் அந்த பிரச்சனை சந்தோஷம். அம்மா சொன்னாங்களா கேளா? டேய் இல்லாத சொர்க்கத்தை காட்டும்டா. ஒரு நாள் வந்தா போதும், 100 நாளைக்கு என்ன மறக்க மாட்டாங்க. அது மாதிரி சொர்க்கம் எங்க கிடைக்கும்? ஐயோ யோசிச்சுன்னு தெரியாது யாருக்கு. அந்த பாம்பு பள்ளி எல்லாம் குடி கொண்டு சொர்க்கம்டா சொர்க்கம். சொர்க்கத்தை பார்த்தா சொக்கி விழுந்துருவேன். என்னாண்ட வர சொர்க்கத்துக்கு என்னாண்ட வரவங்களா சொர்க்கம், வராதவங்களா நரகம். வாய் சந்தோஷமா தெரியுமா? இந்த நேரத்துல நீங்க போலண்டா ஊட்டிக்கு போலாமா? என் மனசுல இருக்கிறது அப்படி உனக்கு இருக்குதுடா பையா. ஊட்டிக்கு போனா உல்லாசமா இருக்கலாம், குளிர்ச்சியா இருக்கும். நான் நினைச்சேன் நீ சொல்லிட்டேன், அப்படி தாண்டா இருக்கணும். எள்ளுனா எண்ணெய் எப்படி இருக்கலாம்? எல்லாம் உங்க பாடுனா கொஞ்ச நாள் உங்க பாடுனா இதுல இருந்து தான் அதுக்கு போய்க்கிறேன். அதான் எப்படி மாறில யார பாத்துனான்றா மாறுவேன். கீழே நான் ஊட்டிக்கு போற சந்தோஷம் இருக்கணும். ஓடி போறேன். ஆயிரம் கைகள் அடைந்திருந்தாலும் மறைவதில்லை, ஆணைகளுக்கு யார் இருந்தாலும் அலைக்கடல் ஓய்வதில்லை. ஆடிவா ஆடிவா
கூறாமல் குடிமகனை குறைத்திற்கு கொண்டாடுவதார் அன்று அதே போன்று இந்த விஜயபுரம் நாட்டிலே ஏழ்மையான குடும்பத்தில் மகனாக பிறந்து விஜயன் என்ற பெயரால் சிறப்பாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். நான் சென்று என் தாயை பார்க்க வேண்டுமே. அம்மா வாழ்பவனே நல்லவன் சிறப்பா முடித்து விட்டு தாய் எந்த குறையுமே இல்லை. படித்தேன் பட்டைகளை பெற்றிருக்கிறேன். உண்மைதாம்மா? பள்ளியிலே முதல் மாணவன் நான் தானம்மா. உண்மை. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தால படிப்பு அதிகமான படிப்பு வேலைதான் கிடைக்கவில்லை. வீடு தேடி வேலை வரப்போகுது. அப்படியா? சரிம்மா. அம்மா நீ பிறந்த நாள் முதலா உனக்கு ஏதாவது குறை என்பது வைத்திருக்கீங்க? அம்மா சொல்ல முடியுமா தாயி? எனக்கு என்னம்மா குறை இருக்கிறது? எனக்கு எந்த குறையுமே இல்லையே. இருந்தாலும் ஒரே ஒரு மனக்குறை அம்மா. மனக்குறையா? ஆமாம்மா. வரக்கூடாது. வந்து விட்டது. நிம்மதியை இணைத்து விடுவாயா? என்னம்மா செய்வது? அந்த மனக்குறை என்ன தெரியுமா? பிறந்தேன், வளர்ந்தேன், படித்தேன், பட்டைகளை பெற்றேன். இத்தனை காலமாக உன்னையே நான் பார்த்து வருகிறேன். ஆனா எனக்கு அப்பா யாருமா? மகனே என பெற்றவளே, என்னுடைய தந்தை யாரம்மா என்று கேட்கிறாய். உன்னுடைய தந்தை இறந்து விட்டார். அப்பா கடல் நடுவே ஓடமிட்டே காற்றினிலே தவழ்ந்ததம்மா. கடல் நடுவே ஓடமிட்டே காற்றினிலே அது கவிழ்ந்ததம்மா. கடல் நடுவே ஓடமிட்டே காற்றினிலே தவழ்ந்ததம்மா. எந்த உள்ளம் ஏன் இந்த சோதனை இறைவா? தீபம் ஒன்று ஏற்றி வைத்தேன், தீமையினால் அது அணைந்ததம்மா. அணைந்ததம்மா. ஊக்குதியா 52 11 இந்த சோதனை இறைவா. கேக்குதியா
அப்படியா நான் வேலை தேடி போகிறேன். நான் இருக்கிறேன் அம்மா, இருந்தாலும் எனக்கு பசி. அப்படியா? வாடாதே வசந்த மல்லிகை ரோசா வாடாதே வசந்த மல்லிகை ரோசா வாடாதே வசந்த மல்லிகை ரோசா வாடாதே வசந்த மல்லிகை ரோசா வணக்கம். கலைஞநாட்டு மன்னருக்கு மகளக பிறந்தி தான் கீ சத்தியா ஏண்டி அக்கா சித்ரா மித்ரா. ஆமா, நாள் வர வாழ்ந்து கொண்டு வர ஆமாக்கா. அம்மா பார்க்கணுங்களா? ஆடி போகலாம். தமிழ் பாட வந்தி தமிழில் பாட வந்தேன் முருகனை வணங்கி நின்றேன் பாட வந்தேன்
தமிழில் பாட வந்தேன். இந்நாட்டு மன்னருக்கு மனைவியாகி கருணாவதி என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் சத்திய சாந்தி எங்க போயிட்டாங்க திருவள்ளி? பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே.
என்னம்மா அரண்மனை படிக்கிறதா போதுண்டி வெளி உலக தெரிவிக்க வேண்டாமா அக்கா உங்கள் நால்வரையும் ஆரம்ப பள்ளியில் சேர்க்க போறேன் ஸ்கூல் போலாங்க ஆய மூடுடி ஜாலியா இருக்குங்க இருக்கிற வயசுல ஸ்கூல் அப்படிலாம் விளையாடலாங்க அம்மா ஆரம்ப பள்ளி நேயர்களை எத்தனாவதாம்மா சேர்க்க போறீங்க ரெண்டாவது சேர்க்க போறேன்டி கோவில் இருக்குங்கம்மா அங்க இருக்க பசங்களா எங்களை பார்த்து கேலி செய்ய மாட்டாங்களாம்மா ரெண்டு கேள்வி செய்ய போறீங்க சொல்லடி கேலி செய்வாங்கம்மா இந்த வயசுல போயிட்டு ஒன்னாவது படிக்கிறீங்க அப்படியே எங்களை கேலி செய்ய மாட்டாங்கம்மா படிப்பதற்கு அசிங்கப்படக்கூடாது சரியா ரவையில மித்ராவை சேர்த்து விடுங்கம்மா பள்ளியில ஏன் நீங்க என்ன செய்ய போறீங்க வேணாம்மா. அடி வாங்க வைங்க என்னம்மா நீங்க பேசுறது சரி வாங்க போங்க சரிங்க புறப்படுங்க வணக்கங்க. இந்த கிராமத்துல பள்ளிக்கூட வாத்தியாரா இருக்கேன். வாத்தியார் நானே பள்ளிக்கூடம் வந்தாச்சு. 9 மணி ஆச்சு. வர வேண்டிய மாணவர் இன்னும் யாரும் வரலையே. இந்த மறிகுழந்த தவணை தான் சரியில்லை. வரட்டும் பார்க்கலாம். ஐயா ஐயா என்னத்துக்கு இப்படி சிரிச்சு கிடப்பாங்க என்னடா அவங்க எது சிரிக்கிறாங்க தெரியுமா உன் பல்ல பார்த்து வாத்தா பல்ல வச்சு பேசுற தேங்காய் சொட்டு வேச்சு வந்து வச்சுக்குவேன் வாய் வச்சா தவணா நான் வாய் நம்ம ராமசாமி கருப்பு போட்டு தருவாரா ஒரு கருப்பு கீழ் கால் வச்சுக்குறான் வாய் அது மட்டுமா நம்ம கோவிச்சாமி மல்லாவட்டு போட்டுதானே ஆமா ஒரு செல்ல லோல காயுதுதான் வாய் பள்ளிக்கூட விட்டு நேரா போய் கருப்பு வச்சு துட்டு மல்லாட்டு பிடி துட்டு கத்துல குளிச்சு தான் போனோம் ஆமா ஆமா வெள்ள வச்சுக்கிறாங்க வாத்தியார் வச்சுக்கிறாரா அத வெட்டறா வா உள்ளுக்கு போலாம் வா 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 ஆமா சார் பாப்பா நான் கும்பிட்டுமா சார் உனக்கு ஏமாட்ட சிரமம். வாத்தியார் நல்ல வாத்தியாரா அடிமான வாஜா சார் நான் விக்கிட்டா சார் வாத்தியார் கேட்டுதான் உனக்கு கேட்கணுமா? நான் ஒரு வட பேஸ்ட் ஆயிடுமே ஓஹோ நல்லா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. சார் இன்னைக்கு சோறு போடுங்களா சார் தீனி மாடு. என்ன சார் பள்ளிக்கூடமே இப்பதான் நான் வந்தேன். வரும்போதே சாப்பாடு கேட்பாங்க. தாண்டா கரவத்துக்கு நாள தட்டுக்காய் வைத்தாரேன் ஒரு நாளைக்காவது சோத்து போட்டு அழுகிறீங்க ஏய் சாப்பிட தட்டு கொண்டு வரணும். தாமல் தட்டு கொண்டு வந்து தீபாவளி செய்யப்பட எங்க ஆத்தாக்காரி தட்டுக்காய் கொடுத்தா தாமா தட்டு கொடுத்தா நானே கொடுப்பான் கொடுப்பாங்க. ஏய் அத்த உட்காரடா உங்க கிளாஸ்ல சார் முட்டை போடுங்க சார் போடு போடு. உட்காரா உங்க கிளாஸ்ல இது என் கிளாஸ் ஐயோ மச்சான் உங்க வாட்டர்ல உட்காரு ஐயோ டேய் வாத்தியார் கொம்பைய தட்டுக்கிறாரா எங்க அப்ப என் கொம்பைய தட்டு குடிச்சிட்டாடா டேய் கொம்புங்க ஐயோ ஈர கொம்புடா மச்சான் பாட்டி சார் சார் என்னய்யா? நீ எனக்கு லீவ் போடணும் லீவா எதுக்கு? எங்க ஆயா செத்துட்டாரோ அவங்க எப்பட செத்தாங்க? 4 வருஷத்துக்கு முன்ன இல்ல, அப்ப செத்து இப்ப லீவு கேக்குறேன். சார் அவங்க சட்டத்துக்கு லீவ் போடலன்னா லீவ் போடு சார் ஆமா லீவ் எடுத்து ரொம்ப ஒழுக்கமான பழக்கம். லீவ் எடுக்கிறியா? ஈர கொம்பு சார் முது பஞ்சராய் போடு சார் ஏய் அதெல்லாம் எனக்கு சரியில்லை தெரியுமா? ஆமா சார் தெரியல பட்டினில அவுத்துக்குது சார் எங்கடா பட்டு? கவுருட்டு துணியில அந்த லட்சத்துல இருக்கு ஏன்னா கொடுக்கும்போது ஒழுங்கா கொடுத்தேன். சார் கொடுக்கும்போது ஒழுங்கா தான் கொடுத்தேன் ஆ. வீட்டுக்கு 2 கால் போட்டு டவுச்சு தூக்கணும் பாரு பட்டு புட்டுக்கு ஓடி போச்சு ஏய் நீ என்ன செய்யறப்ப தெரியும்? என்ன சார் 2 காலை ஒரு பக்கமா விட்டு எடுத்துட்டு பண்ணி. சார் நான் லூசா நானே 2 பக்கம் விட்டேன் சார் ஏய் அதெல்லாம் விடுறா. யார் நீ ஸ்கூல் லீடர் தானே? ஆமா சார் நீ எப்படி செய்யலாமா? என்ன சார்? ஏன் நேரம் பத்து வர? சார் நான் காலையில பையன் கிளம்பிட்டேன் சார் எங்க அம்மா நடுநட போட்டாங்க சார் குழந்தை எங்கிட்ட கொடுத்துட்டு போட்டாங்க சார் குழந்தை தூக்கிட்டு வர சொன்னாங்க சார் நான் குழந்தைய பார்த்துட்டு சார் குழந்தை ஆயிடுச்சு சார் குழந்தை தூக்கணும் சார் எங்க அம்மாவோட போன சார் எங்க அம்மா நடுநட இருந்தாங்க சார் எங்க அம்மா கூப்பிட்டு சார் எங்க அம்மா வந்தாங்க சார் எங்க அம்மாவோட பையன் கொடுத்த சார் எங்க அம்மா வேற மேல உட்காந்து பால் கொடுத்தாங்க சார் நான் எதிர்த்து நின்று பார்த்தது சார் குழந்தை எடுத்து போய் ஏழை போறா சொன்னாங்க சார் குழந்தை தூக்கா சார் யானையில் போட்டு சார் பையன் வெளியே வந்து சார் எருமாறு கட்டு சார் போட்டு குளிப்பாட்டு சார் குச்சாந்து கட்டு சார் வெட்டி குடிக்க போற சார் பையன் வந்து நிற்கிறேன் சார் எத்தனை சார்? சார் இதுக்கு ஒரு சார் தான் எத்தனை சார் சார் அம்மா அடிக்கிற வெள்ள வச்சுக்க சாகுரி பட்டா பாரு சர்டிபிகேட் கேஸ் சார் கொடுத்தா நான் போய் பால்வாடியில் சேர்த்துக்கிறேன் அங்க சேர்ந்து. ஆயம்மா விட்டு வர்றாங்களா ஆமா ஆயாம பட்ட வேலையை முட்டை விடுறாங்க. சரிங்க சார் அவிச்சு உரிச்சு கொடுப்பாங்கடா. ஆயமே முடிச்சு இல்லையா அது மட்டும். சரிடா சார் உட்காரு. பாய் ஆயா முட்டை சாப்பிடுறீங்க ஆயா முட்டை நல்லதுடா பார்த்தா இந்த வச்சிருக்கா ஆயா முட்டை பச்சாகுது ஆமா வாத்துக்கோய் ஆயா முட்டை பச்சாகுது ஆயா முட்டை சாப்பிட்டா பார்த்தா உங்களுக்கு ஆயில் வராது கம்மி உட்காரா அது பெச்சு பச்சாகுது ஆயா பார்த்தா எவ்வளவு சொன்னா தான் எலும்புலயே சொல்றேன் கம்மி உட்காரா இது நார்மலா இருக்கணும் நான் இல்லைன்னா சுகர் பீப்லாம் வரும் இதுக்கெல்லாம் வராது கம்மிதான் சார் உட்காந்துமா சார் யாரோ சேர் நவுத்துறாங்க வாய் வாய் சேர் நவுத்துறாங்கடா யார் நவுத்துல மானம் குமுறுது பார்த்தா இடி மின்னலோட பயம் வருங்களுக்கு அவன் தான் உஷாராயிருவாய் என்னடா என்னடா சே
கம்முனுடா நீ கம்முனுடா சாரி உட்காருங்க சார் ஏய் ஏய் ஏய், ஏய் என்னடா ஆச்சு உனக்கு என்ன தெரியலடா ஏய் சொல்லிட்டேன்டா சார் எதுக்கு எதுக்கு வந்து சார் பாதுகனை பள்ளிக்கூடமே இப்பதானே வந்தேன் சார் நானும் இப்பதான் வந்து அது இப்பதான் வந்து வரும் வரும் சார் ரொம்ப சீரியஸாக ஆரம்பிச்சு சார் ஏய் ஃபர்ஸ்ட் பீரியடா அனுப்ப முடியாதுடா சார் பள்ளிக்கூடம் நான் சேர்த்து போ ஒரு நாள் உட்கார முடியாது ஆயம் நான் வச்சு கழுவி தான் தள்ளுவேன் ஆமா ஐயோ ஐயோ சார் என்னடா இன்டர் வருது சார் யூரின் வருதா ஆ உன்னை சொல்லி தப்பு இல்ல யா இதோ இருக்கா பாரு இவனை பழக்கணும் எல்லாம் இவனா இந்த மாதிரி அச்சு அச்சு வாட்டி ஆகுறீங்க சார் நான் போய் வந்துட்டேன் உததான் உட்கார் சார் ரொம்ப அச்சுட்டேன் உட்கார் ஏன்டா என் பேரெல்லாம் கெடுக்கிற கிளாஸ்க்கு மானிட்டு நானே இதுக்கு அடைக்கி உட்காந்துருக்கேன் என்ன கேட்காது யாரும் வெளியே போகடா காமல் தட்டாலே வெட்டுவேன் பாரு கிளாஸுக்கு மானிட்டா மானிட்டு இல்ல அவரு ஓல்டு மங்கு எங்க போய் நிக்கிறான் பாரு அவரு விஎஸ் ஓகி யாராவே வெளியே போகாத மாத்த கம்மிடா யாரா போக சார் போக மாட்டாங்க சார் சரி எல்லாரும் வந்தாச்சுல இல்ல சார் அட்ரஸ் எடுக்கலாமா எடுக்கல சார் ஓய் அந்த கேள்வி வந்துட்டால சொல்றாங்க அந்த பொக்க கைவியா அது வந்துச்சு ஒரு நாளைக்கு கூட சீக்கிரம் வந்து இப்பதான் உள்ள போச்சுடா ஐயா ஒரு நாளைக்கு கூட சீக்கிரம் வந்து சோறாக்கி போட மாட்டேற குமுறி போற இறுதி இல்ல இல்ல இந்த கேள்வி ஒரு நாளைக்கு கூட சீக்கிரமா வர மாட்டேன் பார்த்தா ஒரு நாளைக்கு அதை கருப்பாய் சீர்றேன் ஆயா கருப்பு அழிப்பாங்க ஆயா கருப்பு ஆயா லவ் பண்ண போறேன் அதுதான் பாடி கண்டிஷன் அது வருது ஏய் அமைதியா இருக்க அட்ரஸ் எடுக்கலாமா ஓய் எடுக்கல சார் உன் மூஞ்சி பாத்துக்கறியா பார்த்தே இல்ல நான் பாரு சூப்பராகுது ஏய் எல்லாரும் வந்தாச்சுல வந்தா சார் சரி மறிகொடுத்து நந்துள்ள நினைச்சா ஏய் வந்துள்ளேன் சார் நந்துள்ள நினைச்சா வந்துள்ளேன் சார் தமிழ் தெரியாதா உங்க யாருக்கு தெரியாது தமிழ் இன்னவோ தெரியல சொன்ன மேல கை வச்சுக்கிறேன் பள்ளிக்கூடம் விட்டு நம்ம தெரிஞ்சாமான ஞாபகம்டா ஆமா சோறு போட்டுக்கு ஜல்லிகள் எட்டாச்சு கொண்டு வச்சுக்கிறாங்க கொடுத்திருக்காங்க ஒருலையா பாருங்க சீரான சீவராணி எங்க அம்மா பேர் கேட்டா எங்க தெருவே அலர் தெரியுமா என்ன பேரு அவன்ட காவேர் அப்படியே ஓய் நான் என்னடா பொம்மா போண்டா கடை போட்டாங்க போடுறாங்களா எங்க அம்மா போட்டா சாப்பிட்டுக்கிறியா நான் தான் முதல் சாப்பிடுவேன் ஒரு போண்டா பெற்று பெற்றாரு ஏய் அதுக்கு முன்னே எங்க அம்மா போட்டா பெச்சு பெச்சாந்துடா இப்போ போண்டா சுருங்கி போச்சு ஆமா சார். என்ன அதிகமாகி போச்சு அப்பா எங்க போயிட்டாரு அம்மால தள்ளிக்கிட்டு போட்டாரு உங்க அம்மா கிட்ட சொல்லு என்னடா நாளைக்கு போண்டா சாப்பிடுவாரு சொல்றேன் ஆ அவங்க அம்மா போட்டா இப்ப சுருங்கி போச்சு சத்தியா உட்காந்து அம்மா தோணு சுத்தாங்க உட்காந்து ரொம்ப அகலமாக்குதே ஆ மச்சான் மச்சான் ஓய். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை என்ன நீ எப்ப சாவ போற அதான் ஏய் சார் யார் சாவ லூசு மாதிரி வச்சுக்கிறான் பிடி மாஸ்டர் அவன்தான் பிடி மாஸ்டர்ன்றா பாவாடை கட்டிக்கிறாரு என்ன போட்டு சொல்லியா ராத்திரில நைட்டி போட்டுக்கு சார் ஆமா ஆமா ஏய் அமைதியா இருங்க கவனம் என்னடா உள்ளனையா உள்ளேன ஏவா சரி சரி மல்லிகா மல்லிகா மாடு வாட்டி விட்டா சார் சரவணன் அவங்க கரும்பட்டாங்களா கரும்பு கட்ட தூக்கி போடுறான் சுபாசினி சுபாஷினி வயசுக்கு வந்தா சார் இது எப்படா இது மச்சான் உனக்கு தெரியாதா அவங்க மாமனாரில்ல கோபாலியா ஜனங்கத்து மாங்கத்துல வச்சு போனா என்னடான்னு கேட்டா சுபாஷினி வயசுக்கு வந்துட்டா வயசு வந்துட்டாடா புட்டு குத்தாங்க அப்படிதான் தெரியும் எனக்கே கட்சியில ரவன் தான் தச்சு குத்தாங்க கம்முனுறா நானே கடுப்பு ராஜா உங்க ஊர்ல நடக்கிற அத்தனை விஷயம் உங்களுக்கு தெரியுது எப்படி மாதிரா சார் நான் கிளாஸ்க்கு மானிட்டு இல்ல காலையில எழுதி ஊரை வந்து சுத்தி சுத்தினேன் பத்துக்கலாம் என்ன பண்றது பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் பையன் வேற வேலை என்ன? காலையில எடுத்து படிக்கிறதுல ஓர சுத்துறாரா ஊரே காலையில எழுதி எந்தெந்த பசங்க என்னென்ன பண்றான்னு பார்த்துட்டு வருவாரு காலையில எழுந்ததுமே பத்துக்கணுன்றாரு வாத்தியார் ஏய் காலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து படிக்கணும் 5 மணிக்கெல்லாம் எழுதிக்கணுமா சார் ஆமா 4:55 வந்து எழுதி விட்டுறீங்களா ஏய் காலை எழுந்து படிச்சாதான் மெமரி பவர் அதிகமாகும் சார் மெமரி நீ எத்தனை ஜிபி சார் ஜீப் இல்லடா ஞாபக 32 ஜிபியா ஞாபக சக்தி அதிகமாகும் படிப்பது நம்ம மனசு தங்க சரியா சரி சார் சரி நேத்து வீட்டு மேல கொடுத்துல படிச்சிட்டியா சார் மனப்பாடம் பண்ணு சார் ராத்திரி பிள்ளை எங்க அக்கா பாத்திரம் பார்த்து பாட ஏத்தனேன் அடடா டேய் அங்க படிச்சதா பாடம் ஏறுதா சார் எங்க ஊர் சின்ன ஊர் சார் எங்க அப்பா எங்க அம்மா உள்ள பத்துவாங்க சின்ன மேல பாய போட்டாங்கன்னா நானும் எங்க அக்கால பத்துவோம் அக்காதான் சொல்லி கொடுத்திருக்கா ஆமா சார் சரி சொல்லு கட்டுமா சார் கூச்சு ஊத்தி கட்டு ஊத்தி கட்டி கட்டி காத்து கட்டி கட்டி காய் காய் என்னடா தோலை உருக்கடா தொடியில ஏத்தடா நீ கேட்டாடா தோலை உருக்கிட்டா சொல்லுங்க பொன்னாவளத்தை சேர்ந்து
என்ன ஒரு அன்பு தாய் இங்கே இந்த ஸ்கூல் காமெடி நடித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் ரமேஷ் அவர்களை பாராட்டி ரூபாய் 50 வழங்கியிருக்கிறார்கள். ஏன்னா அவங்களாம் ஏரி வேலையில் எத்தனை ரூபாய் சில்லு பார்த்து வச்சிருப்பாங்களோ அதாவது கொடுக்குறாங்க. மச்சான் 50 ரூபா மக்காச்சோளம் வாங்கிக்கலாம். மக்காச்சோளம் வாங்கினா என்னால பாத்த முடியாது. மொத்த வரல்ல போட்டு ருப்பி குத்துறியாங்க. ஏன்டா பல்ல வச்சிங்க பாருடா. ஏய் மொத்த மீன் தடுக்கடா. ஏய் அமைதியா சரி ஒழுங்கா படிக்க சரியா? சரி சார். இன்னைக்கு யாரோ புதிதா மாணவர் வராங்க வந்து பார்க்கலாம். ஏய் குச்சா யாரச்சா ஏய் முத்து பத்தி ஆய வைக்கிறா. வாங்க வாங்கம்மா வாங்க. மச்சான் ஓய் மாட்டா ஸ்கூலுக்கு டிக்கெட் வாங்கிடுறா. ஓய் ஓய் பயமா குத்து பிடாக்கு தேர்ந்து. ஓய் அது உள்ளாக்கு தேர்ந்து. ஐயோ ஓச்சில குத்தா கூட அது ரெண்டு எனக்கு வேணாம்டாயப்பா. மச்சான் காச்சறன டீம் பேருக்கு நீ ஊத்தி வரேன். நான் ஒரு டீம் அது ஒரு வால் டீம். நாங்க எங்கனா காத்து அடிச்சு நடறோம். அடடா. ஓய் அந்த நாளை எனக்கு பார்த்து சிரிக்கிறா ஓய். என்ன பார்த்து கண்ணடிடா. ஐயோ வாடா யார் ஆளியாடா உன்ன பார்த்து கண்ணடிச்சா? ஏய் எங்கடா? மச்சான் எனக்கு வீட்டு போச்சுடா. ஐயோ ஐயோ கடவுள் யா தயனி உலா என்ன பார்த்தானே கேக்குறா. வாடா எனக்கு மஞ்சி போச்சு. வாடா நீயே மஞ்சி மச்சாங்கற கம்பி. ஓய் ஓய் வயிறு மக்கு தட்டி வந்துருங்க நினைக்கிறா. ஏய் வந்துறாடா. ஏய் மச்சான் வந்துருங்கடா. ஏய் வந்துறாடா. ஏய் இந்த மாதிரி விஷயத்துல உனக்கு அனுபவம் பத்தாது. ஏய் வந்துறாடா. வாடா தாமல் தட்டலே வெட்டுவேன். ஏய் அந்த தட்டல வெட்டுவேன். ஏய் நாலு கடை கரும் பத்திண்டா. ஏய் டா வாடா குத்து கலகா பேசுடா. வாடா இழுக்கிறடா பா. டேய் இருங்க. என்ன வந்துச்சுன்னா வரல என்ன வந்தது? பார் சார் வயிறு மகர வந்து வயித்து வந்துச்சுன்னா வரலடா சார். ஐயா சீ என்ன வேலைக்கலாம்? நான் வந்து தானே. ஏய் சிவாய் மூடு அறிவல உனக்கு ஏய் புத்தி இல்லடா வந்த வரல உங்களுக்கு சொல்லு. என்ன கேக்குறன்னு தெரியல ஐயோ சானே படிச்சோம் சொன்னா என்ன தெரி தெரி சாப்பிட போறாங்க. தெரிஞ்சது பேப்பரே நீ தான்டா பேப்பர். பட்டினி விலவரமா ஏய் உதவாங்க இனிமே பேச்சு நேரமா சைடுல எடுப்பா சிரிடாவா. ஐயோ எனக்கு வெக்க வெக்கமா வந்துடா மச்சான். இல்ல உன் பல்ல பார்த்து வந்துச்சு. வீடு போச்சுடா வீடு போச்சுடா. பட்டாம்பூச்சிடி ஏ பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி நான் பட்டாம்பூச்சிடி பல பலது மின்னோ பவள கண்ணாடி பக்குவமா வந்து நில்லு மாமா முன்னாடி. அழகு அழகு உன்னை மனைவி காட்டவா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். இந்த 2 வைக்க நான் அப்பதான் உருப்பட போறேன். என்ன வேலை இதான்? பள்ளிவாசல்ல நீ லவ் பண்றா கரும்பு கட்டி போ. வணக்கமா ஏகப்பட்ட வேலை பாரு. எங்க இருந்து வரைக்குமா? கலிங்கராஜ மகாராணி சார். ஏய் மகாராணி வந்திருக்காங்க. ஏய் மகாராணிமா ஒட்டுக்கறாங்கடா. ஆமா மகாராணிமா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மாசமா இருக்கீங்க. என்ன வயிறு நல்லா டேய் 7 மாசமா இருக்குது. அவங்க யாரு அவங்க? நாட்டு மகாராணி. ரொம்ப செல்லமா வளர்ந்து கூட. அது குள்ளமா வந்துட்டு 7 மாசம் மாதிரி ஆகுதுயா. ஐயோ ஒரு 29 மாசம் மாதிரி இருக்கு. உன் பேர் என்னமா? என்னோட பேர் சாந்தி சார் அவளுக்கு பெயர்தான் சாந்தி உந்த நரிக்கு நானடி சாந்தி சாந்தி என் சாந்தி. சாந்தி. டேய் சார் சொல்லிட்டேன் சார். பாட்டு என்ன பாடுறீங்க? பாரு பாடுங்க. மூஞ்சி பண்ணா போயிருக்கான். ஏய் சிலா சிரிக்கிறாங்க எவ்வளவு அவமானமா போயிட்டு வெக்கமாயிடுச்சு. டேய் என்ன சாந்தி சாந்திங்கற எங்க சாந்தி கூப்பிடுறா? ஏய் எங்கடா? ஏய் எங்கடா ஆல்திரேங்க செட்டிரியா? ஏய் நான் ரெண்டு குண்டாகுதா? அது ரெண்டு எண்டு. உன் பேர் என்னமா? என் பேர் சத்யா சார். சச்சாவ தேடி நானும் ஒரு கோலமாயோ. போ தோலை உடிச்சிருவேன். உன் பேர் என்னமா? சித்ரா சார். ஏ பாரம்பிகா பி பார் மனுமதி சி பார் சித்ரா. அது எங்கடா? அல போய் உடம்பு போங்க. இல்ல எங்கடா? நரம்பு கிரம்பு சுத்திக்கினா நின்னுடுவே. கால் பண்ணி நான் பாடுறேனா? நீ பாட அடிச்சேன்டா. எங்கடா பாடுறியா? நீ பாடுறா. ஏய் சொல்லண்டி கேடா. உன் பேர் என்னமா? என் பேர் மித்ரா சார். மித்திரா. மித்ரா வாட்டாவே புத்ரா. புத்து வாங்க போறேன் நீ அவளாண்ட. ஏய் நான் வந்து பாத்துங்கடா. என்ன கூத்துல கட்டிக்கிட்டே ஏய் அப்ப அந்த பொண்ணு வாஜர் ஒரு பாரியா பாத்துங்கடா. வாஜர் வச்சிங்கடா. கை மேல அடி சார். அம்மா இன்னைக்கு நல்ல நாள் குழந்தை இன்னைக்கே சேர்த்துலாமா? அம்மா நாலு பசங்களா? ஆமாப்பா. என்ன வயசு? 13 வயசு. எத்தனை சேர்க்க போறா? சூப்பர் பொம்பளை நீ. 13 வயசுல
ஒன்னாவது சேர்ப்பாங்க. அம்மா நீ என்ன படிக்கிற நீ? நானும் 9 வருஷமா ஒரே கிளாஸ்ல படிக்கிறேன். இங்க துணை குறைஞ்சி இருந்தது வருங்கிற கதையை ஒரே கிளாஸ் உட்காந்து கடை லகலகா கூப்பிட்டு ஆண்கள் ஆட்டினாங்களா ஆனகட்ட மந்திரிட்டு போன கதையாக்குது. மந்திரி உனக்கு சொந்தக்காரன் வா அம்மா சந்தோஷமா அம்மா பள்ளிக்கூட சாக வேண்டிய சாகலைட்டு வாங்கல. ஓ வாங்கி வந்திருக்கு நீ. எங்க கட்டி ஜாங்கிரி மைசூர் பாக்கி மக்கன் பீடா சிக்கன் பக்கோடா என்னமா வாங்கி வருங்க. சாக்லேட்லாம் வாங்கி வந்து சாய்க்கிட்டு குடிச்சிட்டா. பாஜார் என்ன குத்திட்டியா? போய்டா போய்டா. ஏய். சாக்லேட் கவர் கூட சேர போறது. எல்லாம் வச்சிருக்கடா. அவர் தான் சொல்லி எடுத்து முறேன். அம்மா. ஐயோ வச்சினாடிமா. ரெண்டு பேரும் நான் ஸ்கூல் போக மாட்டேம்மா. நான் கூட போலமா. ஏண்டி எனக்கு இந்த மசாலா பார்த்தா சுத்தமா பிடிக்கலம்மா. பாச்சா உங்க ஆளு பரல பாற மூணு தத்துல மாட்ட மூஞ்சில வரையா கத்துது வாய். ஏடி எங்க ஆளு பரல பாக்குறியா? ஏய் ஏய் சிவாய் முடி எங்க ஆளு பரல பாரு கிடாரி பரலாட்டுக்குது. எங்க ஆளு எல்லாத்துலயுமே சூடுவாய். எல்லாம் விளையாட்டுக்கு இருப்பீங்க. ஆமா. அப்படிதான் இருப்பாங்க. சரியா? ஆறு மித்ரா மித்ரா வாங்கடி அவன் பல்ல பார்த்து பயப்படாத வா. லஞ்ச் கொண்டு வரேன். ஏய், அம்மா கேள்தானே பாயிங்க. ஏய் குமாரி. ஓ உள்ள போன மாறிடுமா? சாந்தி இங்க உட்காருங்க. நீங்க அப்படியே வரிசையா உட்காருங்க. சரிங்க சார். ஏய் நீ எங்காலியா மாதிரி உட்காரு. அம்மா வந்து போனா. ஏய் வாடி. ஐயோ ஏய் தள்ளி உட்காரு. கை வைப்படா சேத்தனா. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. யாருக்கும் யாரும் டிச்சு வச்சு கூடாது. அவங்க எத்தனை டேய் 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 அவனை சொல்லிட்டு நீ என்ன வேலை செய்யற? சார் அங்க பழைய பறக்கு சார். நீயோ ஒரு கொலைவிதா கொட்டாது தள்ளி உட்காரு. தள்ளி தான் உட்காரேன் சார். ஏய் தள்ளி உட்கார்றா. சார் தள்ளி தான் உட்காரேன் சார். தள்ளி உட்கார்றா. தள்ளி தான் உட்காரேன் சார். டேய் தள்ளி உட்கார்றா. 43 பேர் உட்கார கிளாஸ்ல 53 பேர் 10 பேர் எக்ஸ்ட்ரா தான் இடுக்கு மாட்டா இருக்கான். என்ன சார்? அதுக்கு பெட்ரோல் விலை ஏறி உட்காருவியா? என்ன பீராஜ் எடுத்துக்கினாங்களா? என்ன விலை இதெல்லாம்? ஏய் என்னடியா? ஏய் பெண்களுக்கு தனிகள் ஆ. ஆண்களுக்கு தனிகள் ஐயா. மேல வந்துக்கிற எருமாடு இவன் மூஞ்சி பாரு இவனுக்கு ஏப்பா, ஐயே இது கை போடாத ரோஜா பழுக்குதுடா. மேலே ஏறி உட்கார்ந்தாளா? வாத்தா அவ்வளவு கவுரு மாதிரி ஏய் டேய் டேய் என்ன டேய், வேலை? எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன் நானு வாத்தாளன்னு சொல்லி பள்ளிக்கூட கட்டி விட்டு சொல்றியா? டேய் ஒழுங்கா இருந்துக்கோ யாரு? நீ தானே என்ன? ஐயோ ஏய் எங்க ஆளுக்கு தாங்க பாரு எவ்வளவு அடை போடமா இருக்குது பாரு. ஏய் நீ அங்க இரு. அம்மா சாந்தி சொல்லுங்க சார் அடடா. ஏய் ஏய் யாடி ஏடா? டேய் ஒரு வாத்தியார் கூப்பிட்டாருன்னா எழுந்து நின்னு பதில் சொல்லணும் பாய் வாத்தாரி அன்னைக்கு கூப்பிட்டு நம்ம எழுதி மரியாதை குடுத்துறான். இல்லையா நல்லா இருக்கிற பசங்களா கெத்துறா போச்சு மச்சான். அவன் வந்து இப்ப கிளாஸ் எடுத்துறான். ஏய். லீடர் காட்டியா? நீங்க தான் கிடைக்கிறீங்க. என்ன சார்? குழந்தைக்கு பாரு மரியாதையா இருக்கு பாருங்க. குருமகான பார்த்தா வணங்கணும்டா. அப்படியே சார். அதுதான் நல்ல பழக்கம். சரி சார். சரியா? அம்மா சாந்தி ஏய் 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 வா. அங்க சிக்னல் காட்டா. ஏய் அவனால யார கூப்பிடுறா? யார் வா? வாள நான் இப்ப சிக்னல் காட்டி தள்ளி மூடுவேன். எங்க ஆளு உன்னை பாக்குதா? உன் ஆள் தாண்டா என்ன பாக்குது. ஏய் கண்ணு இருந்தா எல்லாத்தையும் பார்க்கதானே செய்யும். நான் பாக்காத மாத்து கண்ணு இருந்து பார்த்தா பின்ன நான் சிட்டா சொல்லுவேன். ஒழுங்கா பாரு. சார் லேடிஸ் அடிச்சா சார். ஆமா தப்பா நினைக்க மாட்டாங்க. என்ன பழக்கம்? இமேஜில் எல்லாம் ஃபைல் ஆகுது. பேச்சில்லை. அம்மா சாந்தி சொல்லுங்க சார் இன்றைக்கு முதலாவது ஒரு திருக்குறள் சொல்லி தர போறோமா? நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க சார் சார் ரொம்ப ஆர்வமா இருக்கு சார். பாத்தியா? சீக்கிரம் முன்னுக்கு வந்துரு சார். என்னது? அச்சு முன்னுக்கு வந்துரு சார். வாழ்க்கையில் முன்னுக்கு வரும். அதேடா சார். சரி ஏண்டா குழந்தை ஆர்வமா இருக்கு. ஐயோ இங்க பாருங்க சார் ஏய் எத்தனை பெண் பிள்ளைங்க இருக்காங்க அசீமா உனக்கு. சார் நான் அவருக்கு தானே கட்டுறேன். அவளை யாரு பார்க்க சொல்றேன்? நீ தான் அப்படிங்க போய் கட்டணும். ஏன் அவ திரும்பினா ஆமா அவளுக்கெல்லாம் மூட்டி முடிக்கணும். இவன் மட்டும் ஏன் பாக்குறான்? என்ன வேலை? அம்மா சொல்லுங்க சார் திருக்குறள் சொல்லி தர போறோமா? ஏய் குழந்தை ஆர்வமா இருக்கு. அதான் சார். நீ தான் லீடர். நான் தான் சார். திருக்குறளை ஏற்று யாரு சொல்லிடா குழந்தைக்கு? நான் சொல்லி தரேன் சார். பாப்பா அண்ணா ஏப்பா டேய் பாப்பு சேம் அண்ணா வாவுனி பள்ளிக்கூடம் விட்டு வாஜாரு போட்டோ அண்ணனா மாமனா நான் டீல் படிக்கிறேன் மாத்தா நீ மூடிக்கணும் உட்காரு. பாப்பு சேம் ஏய் வாஜாரு கிட்டனால சிக்னல் கொடுக்குற அண்ணானு கம்முனு எனக்கு தெரியாதா? ஓஹோ பாப்பா திருக்குறளை ஏத்தது யார் தெரியுமா? யாரு சாலமன் பாப்பையா. கிளாஸ் லீடர் வாங்குறேன் பாரு ராஸ்கல். சார் அவங்க டெய்லி டிவில சொல்றாங்க சார். ஏய் தினம் ஒரு குறள் சொல்வார். விளக்கும் வரை அவரில் எழுதியவர். அவர் இல்லையா? ஏய் உனக்கு தெரியுமாடா? சொல்லு. ஒய்க்கு வீப்பு ஏய், அடடா, டேய். திருக்குறளை எழுதியவர் யார்? நரேந்திர மோடி. ஐயோ பாவி.
அவரு எப்படா ஏறினாரா? ஏய் கேடி அவர்லடா அவர் நம்ம இந்திய நாட்டு வந்து பிரதமர். பிரதமர்ரா எழுதியவர் அவர் இல்ல நீ சொல்ல ராஜா நீங்க யாருமா சொல்லுங்க சின்ன குழந்தைங்க நீ சொல்ற என்னடா நாக்கு மேல பள்ளிக்கூடமே போலியா? சார் அவன் தூக்கல்ல இருக்கிறான் சார். சரி பரவாயில்ல சின்ன குழந்தைங்க தூங்குறாங்க பரவாயில்ல நீ சொல்றமா திருவள்ளூர் திருவள்ளுவர்ரா திருவள்ளூர் ஏய் திருவள்ளுவர் அம்மா வித்துறாங்க வாமா வித்துறா வாமா. பாரு, சின்ன குழந்தை சொல்லு ஐயோ என்ன சார் அவன் திருக்க சொல்றியாமா அகர முதல அகர முதல எழுத்தெல்லாம் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் ஆதி பகவன் முதற்றே உலகு முகத்தே உலகு முதற்றே உலகு முகத்தே உலகு பாத்தியாடா குழந்தை இன்னைக்குதான் சின்ன குழந்தை நாக்க வயசா கன்றியா? என்ன சொல்லுது பாரு அந்த பொண்ணை சொல்ல ஆஜர் சொல்லி குத்தாந்து போட்டு சொல்லுது அது கூட நீ சொல்லலையே நீ எங்களுக்கு சொல்லலையே நீ சொல்லுமா சொல்றேன் சார். கற்க கசடர கற்க கசடர கற்பவை கற்றபின் கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக நிற்க அதற்கு தகே. டேய் 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 தீதி மாடல இன்னைக்குதான் வந்தது குழந்தை மைண்ட்ல ஏத்தல சார். என்ன அழகா படிக்குது பாத்தியா சார் பக்கத்துல நிக்க வச்சு யாத்திரிக்கா ஏத்து எங்களை இவ்வளவு தொலைவு ஆரம்பிச்சா எப்படி விட்டு வரச்சா போட்டு நவுச்சுச்சா? சார் நீ ரொம்ப துரோகம் பண்ற சார். என்ன துரோகம் லேடிஸ்க்கு சொல்லும்போது மட்டும் விட்டு விட்டா சொல்றேன். ஆம்பளை பசங்களுக்கு சொல்லும்போது நீட்டா சொல்லி விட்டுறேன். பார்க்கலாமா நீட்டா சொல்லு. சொல்லுமா கற்கை நன்றே பிச்சை பையனும் கற்கை நன்றே கற்க நன்றே டேய், டேய். இது சொல்ல கேக்குறேன், நீ சொல்லு. கற்க நன்றே கற்க நன்றே கற்க நன்றே ஏய் நாய் உள்ள நோய்க்கு சார். பாத்தியா என்ன அழகா சுத்தி பத்தி குழந்தை சார், அந்த திருக்குறள்ல தப்பா தப்பா சொல்லுது சார். என்ன அந்த திருக்குறள் அது மாதிரி சொல்லக்கூடாது சார். வேற எப்படி அது தப்பா சொல்லுது சார். ஏய் என்ன சொல்ற திருக்குறளே தப்பு ஏய் சார். நான் ஒழுங்கா தான் சொன்னேன் ஆ, அறிவில்ல உனக்கு யாருங்க? நான் சொல்லிட்டு அந்த திருக்குறள் சொல்லு சொல்லு கடிக்கும் நண்டே குடிக்க போனால் வரல ஏடாபடமா வலையில கை விட்டா நண்டு கடிக்கும் சார். குழந்தை சரியா சொல்லு தவறா சொல்லிட்டு இருக்க அம்மா நீ சொல்லுமா சரிங்க சார் உன்னால்தான் முடியல ஏன் டேய் உட்கார்ந்த? உங்களுக்கு தெரியுமாடா மாமா மாமா அந்த மாதிரிலாம் ஏய் சீ போடா மாமா போடா வர சொல்றியம்மா சரிங்க சார் பெண்ணின் பிறந்தக்கு யாவுல பெண்ணின் பெருந்தக்கை யாவல 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 இல்லம்மா காவூர் கட்டுவாள யாவுல யாவல என்னடா என்ன பார்க்காதடா சொல்லுமா கற்பனம் திண்மை உண்டாக பெறின் சார் சொல்லிக்கிடுங்க சார் கற்பனும் கட்டிடும் திண்மை உண்டாக பெறின் திண்மை உண்டா உண்டாக ஏய், குழந்தை இன்னைக்குதான் வந்தாங்க என்ன படிக்கிறாங்க பாருங்க அம்மா நீ சொல்லுமா சொல்றியம்மா சொல்றேன் சார் யாகவராயிரம் நாகாக்க யாகவராயன் நாகாக்க காவாக்கால் காவாக்க சோகாப்பர் சொல்லிடுக்கப்பட்டு சோகாப்பா சொல்லிருக்கப்பட்டு மச்சான் பாஜார் என்ன சொன்னா கேட்டா யாருக்கு தெரியாத அந்த பொண்ணை காவாய்க்கா டேய், டேய். எங்கால காவாக கூப்பிடுறாரு பண்றா அட பாவில. ஏய், வாய் மூடு. பாவில என் வார்த்தைய வாங்கி நீ தானே காவாய்க்கா டேய் காவா இல்லடா யாகவராயினும் நாகாக்கனா ஒரு மனிதாக பிறந்தால் எதை காக்கிறோமோ இந்த நாவை காக்க வேண்டும் அப்படியே சார் இந்த நாவை காக்கிறனா சொல் என்ற குற்றத்திற்கு அகப்படுவோம் அதாவது ஒரு பொருளை கொட்டிட்டா இல்ல ஆமா பாட்டி விட்டா அட முடியாது சார் அது நிறைய பேர் அது மாதிரிதான் நல்லது கெட்ட தெரியாம வந்து வார்த்தை விட்டுருவாங்க அதுதான் புரியாம பேசுவாங்க அப்புறம் என்ன பேசுன்னு தெரியாது அதுக்கு தான் அனுபவிப்பாங்க அதுதான் ஆமா சார் வார்த்தைய அளந்து பேசணும் ஆமா சார். யாரா இருந்தாலும் மரியாதையா பேசணும் நீ காவாய்க்கா நான் அதான் காட்டி பார்த்தேன் இருக்கும் ஏய் உங்களுக்கு கிண்டல் செய்யறியே திருக்குறள் உனக்கு தெரியுமாடா யாருக்கு சார் உனக்குதா எனக்கு தெரியாதா ஆ. நான் சொல்லட்டுமா சொல்லு ஆட்டல் மாவாட்டல் அவ்வாட்டல் ஓட்டலில் ஆட்டம் நீ சொல்ற நாயா திருக்குறள் தெரியுமா அந்த அந்த பொம்பளை பசங்க மட்டும் சொல்லி கொடுத்தாரு நமக்கு சொல்லி ஏண்டா டேய் கொடுத்துருக்காரு டேய் நேத்து சொல்லி கொடுத்தல உனக்கு நேத்து சொன்னா ஒழுக்கும் இழுப்பும் தர சொன்னல சார் நான் மாடு ஓட்டி போன அப்ப ஞாபகமே இல்ல சார் தெரியுமா தெரியாதா தெரியாது தெரியாதா தெரியாமலே போ போ டேய் டேய் குழந்தைகளை பார்த்து கேலி செய்யறாங்க என்ன சார் திருக்குறள் தான் தெரியல ஒரு எளிமையான கணக்காக சொல்லி பார்க்கலாம் சார் கணக்கா சார் கணக்குல நான் புலி சார் கரிசி ஊத்தி போறாங்கம்மா அதுல சார் புலி சார் எவ்வளவு நாள் கழி எப்படி நாள் கழி எத்தனை நாள் கழி சார் நான் ரெடி சார் பார்க்கலாமா ஆகலாம் சார் 1 கிலோ மிளகாவை காஞ்சி மிளகாய் பச்சை மிளகாய் சார் பாஜாரே மாறிட்டு பாருங்க நீ கிளாஸ் லீடு டேய் எந்த மிளகாய்
மிளகா இருந்தாலும் பரவாயில்லடா. சரி சார். அதை இருவருக்கு பகிர்ந்து கொடுத்தால் என்ன வரும்? 2 பேருக்கு செய்தி கேட்டு வரும். அது உங்க 2 பேருக்கு வரலையே. சார் அவ்வளவு மிளகாய் தின்னா